ஒரு திருடன் தெரியாம தெரிய மாட்டேங்கிட்டான். பேட்டி வந்து சினிமா பத்தி பாரதி எனக்கு முடிச்சு போடுறேன். நான் பண்ணியால குட்டி போடுறதுக்கு சிங்கம் ஒரு குட்டி போடுவான். கூர் பண்ற ஷார்ப்னஸ் ஆஃப் பிரெயின். அது படிக்க ட்ரெயினாக ஷார்ப்பாகும் பிரெயின். தண்ணி அடிச்சா கஞ்சா குடிச்சாலாம் வராது. வெற்றி பெற்ற மனிதனால புத்திசாலி கிடையாது, நான் தோத்தல முட்டாள் கிடையாது. இது எனக்கு வேதனை. என் வேதனை சொல்ல காமெடியா சொல்லு, வேதனை சொல்றேன். பாலா விடுத்த எச்சரிக்கை, இறுதி எச்சரிக்கையினால் நானும் என் குடும்பம் பயந்து போய் ஓடி உழுந்து கொண்டு இருக்கிறோம். சொத்து பரம்பரை அலையிறனால நாங்கள் பாதிக்கப்பட்டவர், நேரடியாக சுடப்பட்ட தப்பிய கொடுத்த எங்க தாத்தாவோட என்னை காயப்படுத்தின யாருன்னு கேட்ட நாளைக்கு டிஃபர்மேஷன் மானநஷ்ட வழக்கு தொடருவேன். அதுக்கு தான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். மானம் என்ன, நஷ்டம் என்ன, ரோஷம் என்ன கேட்குறது ஒரு பாரம்பரியம் வேணும். ஒரு பாரம்பரியம். நான் ஒன்றும் பரதேசி இல்லை. நான் கிழக்கு சமக்காரன். என்ன பரதேசி நினச்சிட்டேன் நீ? இல்லை, நாளைக்கு உங்களுக்கு மானநஷ்டம் நான் தொடுப்பேன். என்னை எச்சரிக்கை நீ யாரு? இதுதாங்க பதிவிடுறேன். நான் எனக்கு என்ன பாரம்பரியம் எவ்வளவு கேட்கலாம். என் பாரம்பரியத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த படிக்கத்தை மெட்ராஸ்க்கு வந்தேன். நான் படித்தேன், இன்டர்வியூ போனேன். டீனோட்டு பேர் எனக்கு தெரியல, அதை படித்தேன். குற்றப்பரப்பு தெரிஞ்சது, பாரராஜா சந்திச்சேன். கட் பண்ணி ஷார்ட் சொன்னேன், பாரராஜா சந்திச்சேன். எனக்கு சித்தப்பா பாரராஜா. சரி இவன் சொல்கிறாங்க பாலா. ஆனால் ஒரு 2000 பாரராஜா கண்டமணி திட்டுறாங்க. பேட்டி வந்து சினிமா பற்றி பாரதி எனக்கு முடிச்சு போடுறேன். நான் பாரராஜா கடவுள் சித்தமாக திட்டவில்லை என்று கூறுவேன் என்று நினைத்தா தப்பு. நான் திட்டினேன். பாரதி இப்போ இல்லை, எங்கனாலும் திட்டிட்டு இருப்பேன். அவருக்கு நான் ரத்னம் உங்களை பற்றி திட்டினா ஆச்சரியமே பட மாட்டார். அவங்களை பற்றி பூலாம் பேசிட்டானா சந்தேகப்படுவார். அவன் திட்டுவான், அவன் என்னை பற்றி திட்டுவான். அவனை என்ன தவிர யார் திட்ட முடியும்னுவார். என்ன திட்டினதா ஐயோ இந்த படம் இல்லையா, குட்டப்பர் வேகம் வெடியா, பதம் கெட்டு போயிரு, வேகம் நிறையா எடுத்துகிட்டு இருப்பார். இல்லைன்னா விலகி 8 வருஷம் ஆச்சு வெளியே போய். நான் பாலாட்ட சொன்னது உண்மை. பாலா நீ ஏறான்னு அப்புறம் லாஸ்ட் பார்க்குறேன். நான் டைரக்டர் அல்ல, நான் டைரக்ஷன் அசிஸ்டண்டாக இல்லை. எனக்கு படம் எனக்கு சரியாக தெரியாது. நான் எழுதுவேன், எடுக்க தெரியாது. எடுக்கணும் அதுக்கு வரல. நான் பாலாட்டி சொன்னேன் எடுறான். குற்றப்பட கதை இருக்கு. எப்போ அவனே ஒத்துக்கிட்டான், கீழே சொல்கிறான். அப்போ அவர் வந்து பிதாமகன் சொல் தப்பு, அவனுக்கே தெரியல எப்போ வந்துன்னு சொல்லி. அந்த காலம் வந்து நான் கடவுள் படம் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் 5ஆம் நம்பர் ரூம்பு, அது 6. நான் திரும்ப எனக்கு லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கேன். நானும் 3 படம் டைரக்ட் பண்ண 10 கதை எழுதிட்டேன். வெற்றி பெற்ற மனிதனால நீ புத்திசாலி கிடையாது, நான் தோத்தல முட்டாள் கிடையாது. நீ பெரிய கலைஞன், டேலண்ட் வேற, இன்டெலிஜென்ஸ் வேற. கலைஞன் நீ டேலண்ட் உள்ளவன். நான் டேலண்ட் இல்லை, நான் இன்டெலிஜென்ஸ் படித்தவன். உனக்கு அவனுக்கு புரியாது அது. பாலா அண்ணே ஒரு நாளைக்கு சொல்லுவேன், நான் படிக்கிறேன், இதெல்லாம் நீ படிச்சிருவேன். நீ நான் இது 2 சூழ்நிலை சும்மா சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். ரூம் நிறையா இருக்குங்க. நான் ரிசர்ச் பண்ண 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் பட்டம் பண்ணிட்டு இருக்கேன். PhD சப்மிட் பண்ண போகிறேன் தீசிஸை. 30 வருஷம் இது சொல்லி முடிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நான் அவனே சொல்லிட்டான். ரத்னகுமார் என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. இந்த கதை எடுத்து நீ எடுத்தது நல்லா வரும்னு சொன்னாங்க. பதிஞ்சிட்ட நீ இது பதியப்பட்டது, ரிவர்ஸ் பண்ண முடியாது இனிமேல். அப்போ உனக்கு 2016 17 ரத்னகுமார் குற்றப்பட கதை வச்சிருக்கான். நான் சொல்கிறேன்னு சொன்னது உனக்கு தெரியுன்றது உங்களோட பதிவாயிருக்கு. அப்படியே கட் பண்ணி வந்தீங்கன்னா 2016 வேளாண் முடிச்சு ஒரு கதை எடுத்துட்டு போகிறான், குற்றப்பரம்பரைன்னு. அது நீ அதை பதிவு பண்ணியிருக்க. வேளாண் முடித்து 10 வருஷம் கழிச்சு வேளாண் முடித்து புக் எடுத்துட்டு வரான். நான் குற்றப்பரம் வச்சிருக்கேன். அப்போ உனக்கு பாலா உனக்கு தெரிய வேணாமா? ரத்னகுமார் ஒருத்தர் 2006 கதை சொன்னானேன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையாங்க? நியாயமான கேள்வியா? அப்போ என்ன செய்ய, என்ன வேளாண் ரத்னகுமார் கதை சொல்லிட்டாங்க, நான் உத்தம் சொன்னேன். எது உண்மை, எது காலத்தின் சீனியாரிட்டி? இப்போ நம்ம கதை சொன்ன நாளைக்கு எல்லாரும் நீங்கள் எழுதுறாங்க புக்கு. நான் புக்கு கொடுக்க வேண்டியதானே? 4 வாரத்தை முன்ன பின்ன சேர்த்துக்கிட்டா புக் ஆயிரும்ல. அப்போ பாலா எனக்காக ஃபோன் பண்ணி என்ன உங்களுக்கு அவனு குற்றப்படம் சொல்கிறான், வாங்க என்னன்னு கேளுங்கன்னா உண்மை அன்றைக்கி வெளியே வந்திருக்கும் இல்லையா? இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நான் கதையை ஏதாவது கம்பெனிக்கு ஓப்பனாக சொல்கிறேன். ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ரத்னகுமார் இப்படி சூட்கேஸ் தூக்கிட்டு விசாரணை சூட்கேஸ் தூக்கிட்டு வர்றேன். ஒரு பேர் எடுத்துக்கிட்டு எவனுக்காவது கதை சொன்ன போனேன்னா, எந்த கம்பெனி வாசல் தட்டினேன்னா, எந்த டேட்டா வாசல் இந்த நான் சொன்னீங்கன்னா செருப்பு எடுத்து அடிச்சுக்கணும். என்ன நான் எங்கேயும் தேடி போறவில்லை. நான் எனக்கு தேவையில்லை. இது ஒரு கதை போதும்டா, ஒரு கதை. கிழக்கு சீமை செகண்ட் வேணுமா, கருத்தம்மா ஹேட்ரிக் போடணுமா, கடல் பூக்கள், இவ்வளவுதானே சாதனை. நான் பாட்டுக்கு 500 1000 நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்க. ஒரு பெண் நான் மலடியில நிரூபிக்கிற ஒரு பிள்ளை பார்த்தா போதுங்க. 100 பிள்ளை வேணுமா? பக்கியும் பதவக்காடு கண்ணு இல்லாம மூக்கு இல்லாம 100 பிள்ளை இருக்கு. சிங்கம் ஒரு பிள்ளை, நான் 3 பெத்தான். நான் பண்ணியால குட்டி போடுறதுக்கு சிங்கம் ஒரு குட்டி போடுவான், 2 போடுவான், இது 3 பண்ணி பழவேற்ற பழைய போடும். பாலா நீ யாருன்னதா நாடு முடிவு செய்யும்.
சட்டம் முடிவு செய்யும். இதை விடுங்க, இதுதான் பதிலோட சொல்லிடுறேன். முடிஞ்சது வந்தேன், எழுதுனேன், கதை முடியுது. நெட்டு அவன் சொல்கிறான் பாலாஜி பார்த்து, நெட்டை தட்டினா வரும், நெட்டை தட்டி எடுத்துக்கிட்டு இவன் ரூம் போட்டு கதையில மாதிரி பேசுகிறான். இது பாலாவோட ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, அது பதிவாயிருக்கு. இல்லை தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. பாலாஜியா திட்டினியா? நான் திட்டினேன். உன்ட கதை சொல்ல சொன்னா சொன்னேன். இல்லைன்னு சொல்லும் கோலை நான் அல்ல. பாரராஜா முதுகு, எங்கள் அப்பா முதுகு பண்ணி நிற்க மாட்டேன். நான் போய் பாரராஜா என்ன அண்ணன் தானுங்க அவர். யார் முதுகு பின்னாண்டு புறம் சொல்லும் பதுங்கும் இனம் நான் அல்ல. அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு வச்சா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். கூறுகட்ட பாலன்னு வருத்தப்படுறேன். கூறு என்பது அறிவு புத்திசாலித்தனத்தை, ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட் இஸ் இன் தமிழ் கூறு. ஒரு விஷயத்தை கூறு போட்டு பார்க்கும் தன்மை, கூறு போட்டு ஆராயும் பண்ணுறது அறிவுன்னா இன்டெலிஜென்ஸ், அறிவு. கூறு பண்ற ஷார்ப்னஸ் ஆஃப் பிரெயின். அது படிக்க படிக்க ட்ரெயினாக ஷார்ப்பாகும் பிரெயின். தண்ணி அடிச்சா கஞ்சா குடிச்சாலாம் வராது, அது மலிங்கணும். என்ன கூறு இருந்தால் தானே கெட்டு போவேன். இல்லைன்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அட பாவி உண்டு இருக்குன்னு சொன்னேன். ஷார்ப்னஸ் மிஸ் பண்ணிட்டான் போல தெரியுதுன்னு. கத்து நடக்குது 93 கிழக்கு முடிஞ்சு. அப்போ வேற கதை கேட்கிறார், கிழக்கு சுமை. இன்னொரு கதை கருத்தம்மா முடிஞ்சது. அப்போ பாலா கேபிளிஸ் பாலு வர்றாரு 97 குற்றப்பட படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி அவர் பஞ்சிருக்காரு. சிவாஜி சார் ஹீரோவை போட்டு சரத்துக்குமார் வச்சு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ மணிரத்னம் சார் இருக்காரு, வைரமுத்து இருக்காரு, இளையராஜா டியூன் போட்டார், பாட்டு போட்டார், கம்போஸ் பண்ணிட்டாரு. ரூம் நம்பர் 6 எனக்கு இருக்க ஃபிலிம் சிட்டியில். இப்போ சிவாஜி சார் உடம்பு செல்லாமல் போகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார். எல்லாருக்கும் தெரியும், பேஸ் மேக்கர் ஃபிட் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து சினிமா நடிக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வித்ராய்ஸ் படம் ஸ்டாப்டு. இது குடும்ப சண்டை. பாரராஜான்ற அப்பா, வேளாராமூர்த்தி, நான், பாலா 3 பேர் ஒரே இனத்தை சேர்ந்த அண்ணன் தம்பிய. அண்ணன் தம்பியா இருந்தாலும் சொத்து வரும்போது பிரச்சனை வந்துடுதுல்ல. யாருன்னு நினைக்கிறது போட்டி. இவ்வளோதான் சிம்பிள். இது விடுங்க. அவனை கூட்டு வந்தது வேளாராமூர்த்தி என்பவன் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன். அந்த மன்னிச்சு நானும் எழுதுவேன். சிறுகதை எழுதியிருக்கான். இருளப்பா சாமி 21 கடாய். அவனோட பெரிய சாதனை வந்து ஒரு 4 சிறுகதைங்க. எழுத்தாளன் தான். பாலா கட்டமே அவன் எழுத்தாளன் கேட்க மாட்டேன். நான் எழுத தெரிஞ்சவன் பூரா எழுத்தாளன் தான். எழுத்தே ஆளவன். இதுதான் வேளாராமூர்த்தி முதல் சிறுகதை புக்குங்க. இதை 21 கடாய் எழுதியிருக்கான். இதை வச்சுக்கிட்டு தான் ஜோடியில் ராக் கண்ணன், அன்னைக்கு இருக்க இளைஞர் மாணவர் விகடன், இவங்கெல்லாம் சேர்ந்து சவுந்தர பாண்டியன், சிவடப்படி பாண்டியன், சவுந்தர பாண்டியன், இவங்கெல்லாம் வந்து மாணவர் யங்ஸ்டர் யூத் ஆனந்த விகடன் குரூப்பு. அவங்க தான் அவனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. சவுந்தர பாண்டியன் வந்து பாரராஜாட்ட வந்து கூப்பிட்டு வரான். சௌபா வேளாராமூர்த்தியா 97 கூப்பிட்டு வரான் சார் டிஸ்கஷனுங்க. பாரராஜா ஒரு நல்ல படம் கெட்ட படம் என்னன்னா யாருக்குமே கதை சொல்லுவார், யாருக்கும் படம் போட்டு காட்டுவார், கூட்டத்தை கூட்டி கதை சொல்லுவார். எவங்க அதை எழுந்திட்டு போனோம்னா இப்போ சண்டை நமக்கு நடந்துட்டு இருக்கு. வேளாராமூர்த்தி டிஸ்கஷன் இருந்தாங்க சார். 1 வாரம் நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல சந்தோஷமா இருந்தாங்க, கதையை கேட்டாங்க, நோட்ஸ் எடுத்தாங்க. நான் கூட சீன் சொல்ல போகிறேன், நான் சந்தோஷப்பட்டு பாயிண்டாக கொடுத்துட்ருக்கேன். இப்படி சார் இது நான் எத்தனை வருஷம் படிச்சேன்னு சொல்லிட்டு இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்கிறேன் சார். ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். நான் இப்போ சொல்லிட்டேன் 30 வருஷம் இதை ஒரு அண்ணன் 20 அரை மணி நேரத்தில் சொல்லிட்டேன். நீ நாளைக்கு எல்லாருக்கும் வந்து வரலாறு தெரியும், நல்லா எழுதலாம் புக்கு. வேளாராமூர்த்தி ஒரு நாள் உட்காரான் சார். நான் தேவை வளவளன்னு சொல்லிட்டே இருக்கேன் சார். கதையை போகிறான். நல்ல நோட்ஸ்லாம் எடுத்தாங்க. போச்சு, படம் நின்று போச்சு. வேளாராமூர்த்தி எங்கேயும் போயிட்டேன். நான் சேனாதி டேரக்ஷன் போயிட்டேன். பாரராஜா சார் வேற படத்துக்கு போயிட்டார். அந்தி மந்தர் ஏதோ ஒரு கேப் உள்ளது சார். இங்கே தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். சார்னா இங்கிலீஷ் காசு சொல்கிறது வார்த்தை சார். இவனை போய் எப்படி சார்னு சொல்கிறது? நான் தனிஞ்சா உனக்கு ஏன் சொல்ல தெரியுமா? உனக்கு இந்த கட்ட பஞ்சாயத்து வேலை. நீ படம் எடுத்து டிஸ்பிளே ஏதோ எவனா வருவேன், நல்லது கூட்டி இங்கே புக் பண்ணு, அங்கே செட் பண்ணு, படம் எடுத்து கூடுதலை சம்பாதிச்சு போயிட்டே இருப்பா. உனக்கு எதுக்கு இந்த இதெல்லாம் படித்தவங்க கதையாசை பேச வேண்டிய வேலையில் நீ வியாபாரம் தானே பண்ணுற. சரி, கண்ணிட்டு பேசுறது தப்பு, கண்ணிட்டு பேசக்கூடாது. தனஞ்சயன் அண்ணன் சகோதரர் அவர்களே, நீ வியாபாரம் பாருங்க. நான் போய் பார்க்குற பாரதியார் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ரத்னகுமார் இடையில பேசுகிற பாரதியார் பேசாமல் உட்காந்துருக்காரு. பாரதியார் பெரிய மனுஷன் பேசாமல் உட்காந்துருக்காரு. நான் சின்ன பையன் பேசுகிறேன். தனஞ்சயனை கேட்டேன், என்ன தனஞ்சன் நீ இங்கே உட்காந்துருக்காரு, நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறியான்னு கேட்டேன். சார் நோ சார், சாரி சார்னாரு. இல்லை நான் உண்மையை சொல்ல வரேன். உண்மை உனக்கு தெரியுமா? தனஞ்சயனை பற்றி சின்ன தனஞ்சயன் உங்களை பற்றி நான் கேவலம் மட்டும் பேசலை, உண்மையை சொல்கிறேன். நீ பண்ணதை அப்படியே சொல்கிறேன். ரைட்டாக தப்பான்னு வீட்டில் உட்காந்து தனியாக யோசிங்க. நீ என்ன சொல்கிறது? நான் சினிமா அப்படித்தானே, சினிமா யாருக்கு இருக்குன்னு தெரியல பாரு. நிற்கிறேன் சினிமா பெரிய படைப்பாளி எழுத்தா டிஸ்ட்ரிபியூட்லாம் போய் யாரோ பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணி எங்களை விட தொல்லை பண்ணாது தனஞ்சயன். விஷயம் தனஞ்சன் பேசுகிறாரு. சார் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? கூட்டாஞ்சோறுன்ற புக்கு அவர் எழுதினாரு, அதை டைட்டில் மாற்றி குற்றப்படம் போட்டார். அதை ஒரு பிரச்சனை பேசிக்கிட்டே யார் மகனா யார்? ரத்னகுமார் மகாராஜா பையன் தானே. ரத்னகுமார் சுப்புசாமி மகன் சொல்லிட்டாங்க. என்னன்னா ஒரு இனிஷியல் மாத்திரம் என்ன ஆகும்? எஸ்ஸு கே போட்டேன், யார் மகன்? டேட்டா பர்த்தில் ஒரு நாளை மாத்திரம்னா சஸ்பெண்ட் பண்ணி வந்துடும் வேலையில். டேட்டா பர்த்தை கரெக்டாக பதியணும்.
ஏன்னா டேட் ஆஃப் பர்த் பேருந்தேன் உங்கள் அப்பையும் பேரை சொல்லுவோம், பிறந்த அடையாளம் தான்டா. இங்கிலீஷ்காரன் கொடுத்துட்டு போனது டேட் ஆஃப் பர்த்னுவான், இனிஷியல்னு சொல்லுவான். நான் நீ உன் பாட்டு சொல்கிற பிரச்சனை சிப்புங்க. இந்த குட்டாஞ்சோறு எழுதியிருந்தாரு, அதை குட்டப்பறம் போட்ட பாலாவை பார்த்துட்டு கூட்டம் சொல்லிட்டாரு. இது எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலைங்க. அதே கூட்டாஞ்சோறு புக்கை இங்கே தான் கதை விஷயம் இருக்கு. ஒரு திருடன் திருட தெரியாமல் தெரிய மாட்டேங்கிட்டான். இதுதான் விஷயம். திருடக்கூடாத திருடிட்டான். ஏன்னா நாம் திருட்டு இனம் எங்கள் விளக்கான குத்துனதில் நாங்கள் திருடுவதும் இனம் எங்களை சொன்னால் அதுக்கு அத்தாரிட்டியாக இருந்தது நாங்கள் வாழ்ந்து செத்து போயிட்டானுங்க. திருடக்கூடாத இடத்தில் திருடக்கூடாத விஷயத்தை திருட தெரியாமல் திருடிய ஒரு திருடன், அதை வாங்கி பதுக்க தெரியாமல் பதிக்க இன்னொரு திருடன். பாக்தா திருடன்னா அலிபாபா 40 திருடல 2 40 திருடன் இருக்காங்கல்ல. அலிபாபா யாருன்றத கேள்வி. 40 திருடல நான் 3 திருடன் சொல்லிட்டேன். இன்னும் பாதி பேர் அங்கங்க ஒளிஞ்சு பம்மி பதுங்கி உட்காந்துருக்கான். இது சட்டம் கண்டுபிடிக்கும், போலீஸ் கண்டுபிடிக்கும், எழுத்தாசங்க மக்கள் நீங்க கண்டுபிடிப்பீங்க. பிரஸோட கடமை பதிவு மட்டும் இல்லை சார், உண்மை வெளிக்கொண்டு வாங்க. கைதட்டுறீங்க, சிரிக்கிறீங்க. நான் பார்க்குறேன் பாலாத காமெடி பண்ணுறேன். ரத்னகுமார் மூளை குறுக்கு இல்லாதவன் குறுக்கு புலன்னு ஹா சிரிக்கிறீங்க. ஏன் சார் சிரிக்கிறது தனிப்பட்ட உரிமை சார், உங்களுக்கு பதிவு நடக்குது. நான் தப்பாக பேச ரத்னகுமார் நிறுத்தியா உங்கள்கிட்ட எதுவும் பேசிட்டு மைக் கிடைச்சா நீ சொல்கிறத கேட்குறேன், கேன என்னன்னு கேளுங்க, நியாயமானது. இது எங்க இருந்து சார் இந்த பிரச்சனை உருவாச்சு? அந்த கூட இருக்கானே கூறுகட்டானே அவன் மூளையில் உருவாச்சு. இது டைலாக். கைதட்டி யார் சுச்சாலும் தெரியாது. பிரஸ்கார மக்கள் வந்து நான் கேட்குறது உங்களுக்கு காமெடி இருக்கும், சிரிப்பு வரும். இது எங்கள் வேதனை. என் வேதனை சொன்ன காமெடியா சொல்லு, வேதனை சொல்றேன். இதுதான் இது உன்னை எதிர்பார்க்கல சார். இவங்க பாலாவும் வேளாவும் ஓடி வருவதற்கு காரணம் இந்த பட்டை. இது நிரூபிக்கப்பட்டால் பாலா நீ பேசுவதற்கு என்ன சொல்லுவாய்? நீ கேளுங்க. நீங்களும் உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு சொல்ல எழுதிட்டீங்க. நான் கொடுக்கலாம் எவிடன்ஸ். இது 15 எம்டி சுந்தரம் எல்லா பேஜும் எழுதி போட்டிருக்காரு, எம்டி சீல் போட்டிருக்காங்க. இதை தமிழ்நாடு எழுத்தாளர் சங்கம் விசாரித்து என் கதையின் உரிமையை பாதுகாத்து கொடுக்கும். இது ரூம்ல நடக்கிற விஷயத்தை வெளியுறவு கொண்டு வந்து சொல்ல வேண்டியது, மக்களுக்கு தெரிய வேண்டியது உங்க பொறுப்பு. இது நீதியும் நியாயத்தையும் கேட்க வேண்டியது கோர்ட்டின் பொறுப்பு. பாலாவின் எச்சரிக்கையிலிருந்து என்னையும் பாராஜாவும் காக்க வேண்டியது தமிழ்நாட்டு போலீஸோட பொறுப்பு. நான் உன் எச்சரிக்கை நானும் பயப்பட போறதில்லை. எங்களுக்கு சட்டம் இருக்கு, நியாயம் இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. நான் பாலா என்னடா உண்மை அதை சொல்லு. இது என்னன்றத முடிவு செய்யப்படும். பிரச்சனை ஆரம்பிச்சது வேளாராமூர்த்தி திருடன் 97 எழுதி கொண்டு போய் கூட்டாஞ்சோறு போட்டு அதை அட்டை மாத்தினா பாருங்க. இது காப்பிரைட் ஆக்ட் படி இது கோர்ட் பார்த்துக்கிறோம். கோர்ட் இதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை என்பதை, யார் கிரிமினல், நாங்கள் கிரிமினல் டைப்ஸ், அவன் கிரிமினல் பிரெயின். இதை கேட்டுட்டு இருக்க பாலா அவன் மூளை என்னன்றது அவனை கேட்டுக்குங்க. இது நடக்குது சார். அவன் பாலா பேட்டி சொல்றான், வரலாற்று யாரும் எடுக்கலாம், வரலாற்று யார் வேணாலும் படிக்கலாம், நீ வரலாறு ஆகலாம், ஆனால் யார் வேணாலும் வரலாற்று எடுக்க முடியாதுன்றது உங்களுக்கு தயவுசெய்து தெரியுமா? எல்லாரும் சொல்லிக்கிறேன், வரலாறு யார் வேணாலும் எடுக்கலாம் சார், யார் வேணாலும் எடுக்க முடியாது சார். அதுக்கு சில பதிவு இருக்கு, சில ரூல்ஸ் இருக்கு, சில கட்டுப்பாடு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு தானே, யாரும் இப்போ எடுங்க, நீங்கள் வீரபாண்டிய கட்ட ரீமேக் பண்ணுங்கப்பா, வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்போ ரீமேக் பண்ணணும் முடியுமா சார்? ரீமேக் ஆக்ட் தெரியும் உங்களுக்கு, சிவாஜி நடிச்சாரு. அது யார் கதை உங்களுக்கு சாரா தெரியுமா? கதை எழுதியது சக்தி கிருஷ்ணசாமி. கதை பதிஞ்சிருக்காங்க. கதை வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை அல்ல, ஒரு வரலாற்று பின்னணியை பின்புலமாக்கி அது கண்ணுக்கு மூக்கெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி எழுதி ஸ்கிரீன் பிளே பண்ணது யார் தெரியுமா? மாப்போசி. ஸ்காலர்ஸ் படிச்ச வந்து எழுதுறான் வரலாற்றை, அதை படமாக்குறது பந்துலு. அப்ப வரலாற்றை யார் வேணாலும் ஒம்பாடு சொல்லிட்டு போயிருக்க, அப்படிலாம் எடுக்க முடியாது. அதுக்கு இங்கிலீஷ் ஹாலிவுட் என்ன சொல்றான்? பயோகிராபிக் மோஷன் பிக்சர், பயோ எபிக். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நாளைக்கு எவனா வரலாறு ஆரம்பிச்சிட போறாங்க. வரலாறை எழுதுவதற்கு ஒரு தகுதி இருக்கு. ஸ்காலர்ஸ் கேன் ரைட் ஹிஸ்டரி. இதை வந்து டாக்டர் கமிட்டி ஸ்டடி பண்ணும். டாக்டர் கமிட்டி ஒத்துக்கிட்டா பிஹெச்டி கொடுக்கும். அது வந்து இந்தியன் ஹிஸ்டரியில் பதியப்படும். சுதந்திர போராட்டம் எல்லாமே வரலாறு கிடையாது. சுதந்திரத்தில் போராட்டம் பூரா வரலாற்று ஆள் கிடையாது. காந்தியும் நேதாஜியும் வரலாறு விட்டு கூட நடந்தது. ஜாலியன்வாலா மேசக்கர் 1919 நடந்தது. ரவுலட் ஆக்டை எதிர்த்து நடந்த கலவரத்தில் பிரிட்டிஷ் ராணுவம் சுட்டது. சுட்ட காரணம் ஆக்டை எதிர்த்ததுக்கு, சுட்டது டாயர். இது பதியப்பட்டது வரலாறு. பொய்யில் தெரிஞ்சாங்க பதிஞ்சிட்டாங்க வரலாற்றில். பெருங்காமலூர் குற்றப்பரம்பரை சட்டத்தை சுட்ட வரலாறு வரலாறு அல்ல, அது ஒரு நிகழ்வு. நிகழ்வு வரலாறு ஆகாது. பெருங்காமலூர் ஏன் நிகழ்வு சொல்லுன்னா, சுட்டதை நீ திருடன்னு சுட்டான், நான் திருட இல்லைன்னு சண்டை போட்டான். இன்ன வரைக்கும் நீ திருடனா இல்லை என்று நிரூபிக்கப்படவில்லை. நிரூபிக்கப்படாத உண்மையில் எதுவுமே வரலாற்றில் பதியப்படாது. குற்றப்பரம்பரை பெருங்காமலூர் ஃபயரிங் வந்து ஒரு நிகழ்வு. அதனால பாலா
ஜாலின் பலாபகன் எடுக்கக்கூடாதான்னு கேட்குறான். ஜாலின் பகன் எடுக்க முடியாது. வினோத் கண்ணா டேரக்டர் நடித்து பல்ராம் தக் குல்சார் ஸ்கிரீன் பிளே எழுதி ஜாலின் பலாபகன் படம் எடுத்துட்டாங்க. இப்போ நீ எடுத்து என்ன கேஸ் போட்டுருவாங்க. வீரவாண்ட கட்டணம் எடுக்க முடியாது. பத்னி பிக்சர்ஸ் பந்தில் சொத்து அது. நீ பாலமேந்திரன் என்ன பண்ணிட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஒரு அஸ்வினி வேலை பார்த்தாரா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்றதை நான் சொல்ல விரும்பல. பாலமேந்திரன் சொல்லியிருக்காரு. நான் பாரதி என்ன பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். நான் கதை எழுதுனேன். முதல் கதை கிளக்ஷமே நான் அசிஸ்டண்டாக வரல. இதுங்க அசிஸ்டண்ட் ட்ரை பண்ணாங்க பாரதியாட்ட. உள்ளே விட மாட்டாங்க பாரதி ஆஃபீஸ்க்குள்ளே. பாலமேந்திரன் போனேன் அசிஸ்டண்டாக போல எதுக்கும் நீ போனேன். அவர் வச்சுட்டா கூட வச்சுக்கிட்டாரு. முடிஞ்சு இவங்களை அடிச்சோரே என்னுடைய குற்றப்பரமை கதை. நான் அதை நுரிக்கிறேன். முறைப்படி செய்தேன். முரண்நல செய்தான் முரண்பட செய்தான் முறைப்படி செஞ்சிருக்கேன். எழுத்தாளர் சங்கத்தில் பதிந்த கதையை 99 பதிந்த கதையை விக்ரம் தலைவருக்கு நான் விக்ரம் பர்சனல் ஃப்ரெண்டாக நான் சொல்லல. தலைவர் அவர்களே என் குறை கேளுங்க என்ன பேசுவாங்க. எல்லாரும் கேட்டாங்க சார். அவங்க படிச்சுட்டாங்க சார். உண்மை தெரியும் சார். வா விசாரணை கூட்ட வரணுமா இல்லையா? வேளாமூர்த்தி எழுத்தாளர் சங்கத்துக்கு மெம்பரே கிடையாது. ஆனால் மெம்பரு. அப்போ அசோசியேஷன் கூப்பிட்டா வரணும் இல்லை, வரவே இல்லை. டைரக்டர் அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட். அங்கே செல்வமணியில் பேசுகிறோம். அங்கேயாவது போகணுமா இல்லையா? அங்கேயும் போகிறது கிடையாது. சரி கோர்ட்டுக்கு போகலாம் இல்லையா? அங்கேயும் போகிறது கிடையாது. மைக்கை பிடிச்சி எச்சரிக்கிறேன். நீ என்ன இடிஎம் மேலே திருமலாக்காரா இல்லை மதுரை கமிஷனரா கலெக்டரா இல்லை ராஜபக்சேவா? எதுக்கு இறுதி நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்குறீங்க? நல்ல கேள்வி. இதுக்கு நல்ல பதில் என்னன்னா அவன் சொன்ன ப்ரொஃபஸரானு கேட்டான். அதுக்கெல்லாம் தனித்தட்ட விஷயம். நான் ஒரு படித்தவனாக ஒரு பண்பட்டவனாக ஒரு எழுத்தாளனாக நான் சொல்ல விரும்புறது அந்த ஒரு ஃபைலை மட்டும் எடுப்பா வச்சுக்க. இதை நான் முறைப்படி அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முறைப்படி ஒரு இந்தியன் சிட்டிசனாக இந்த நாட்டின் ஒரு குடிமகனாக என்ன செய்யணுமோ என்னை பாதுகாக்க பாலா விடுத்த எச்சரிக்கை இறுதி எச்சரிக்கையினால் நானும் என் குடும்பம் பயந்து போய் ஓடி உழுந்து கொண்டு இருக்கிறோம். பாரஜா அவர் எங்கே இருக்கிற தெரியல. இப்போ இல்லை நாங்கள் பயந்துட்டோம். அப்படியே எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. பயந்து எங்கள் இனமே அழுதுட்டு ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கோம். வெள்ளக்காரங்கள் விரட்டின மாதிரி நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா பாலா எங்களை இறுதி எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. நாளைக்கு எங்கேயாவது வாய் திறந்தீங்கன்னா உனக்கு நல்லதில்லைன்ட்டான். ஸோ நான் பயந்துட்டு இருக்கேன். என்னை ஒரு இந்திய குடிமகனை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டில் அரசாங்க சட்ட கான்ஸ்டியூஷன் என்ன வழியில் இருக்கோ அனைத்து வழியிலும் என்னை பாதுகாத்துக் கொள்வேன். ஒரு எழுத்தாளனாக நான் 2000 ரூபாய் கட்டி பணம் கட்டி லைஃப் மெம்பராக இருக்கேன். அந்த எழுத்தாளர் சங்கம் என் கதையை பாதுகாக்கும். ரைட்டுங்களா? என்னை சிட்டி கமிஷனர் போலீஸ் கமிஷனர் டி கே ராஜேந்திரன் அவர்களும் ஹைகோர்ட் நீதிபதி அவர்களும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து நீதி வழங்குவார்கள். பாலா நான் இப்படியே திரும்பி போனேன். நான் யூனிவர்சிட்டியில் வாத்தியார். நீ திரும்பி போன என்ன ஆகும் யோசிடா. எத்தனை மாதிரி அந்த வேலையில் திரும்பி போன ஊரில் எனக்கு உள்ளூருக்கு இடம் இருக்கு, நிலம் இருக்கு. என்னை நம்பி 10 குடும்பம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வேலை செய்யறான். மாதம் 1 லட்சம் சம்பளம் கொடுத்துருக்கேன். நான் என்னை நீ கேட்குற எழுத்து நீ பாலா சினிமா கைவிட்டால் நீ எங்கே போவ? நீ சொல்கிற பஞ்சம் பட்டினி. நான் பஞ்சம் பட்டினி நல்லா சாப்பிட்டு தான் வந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நாளைக்கு படிக்க வச்சாரு. வரலாற்றை யோசித்துப்பாரு. திரும்பி போனேன். நீ என் இனம் என் மனம் என் தம்பி அண்ணன் கூப்பிட்ற. நான் கூசுது. நான் அப்படி சொல்லவே இல்லையா? பாலா பேரை சொல்லிக்க எனக்கு நாக்கு இனிக்குது. கூசாது. அவன் படங்கள் எனக்கு பிடிக்கும். அவன் படத்தை விமர்சனம் பண்ணல. உன் படம் எனக்கு பிடிக்கும். வேளாராம் எழுத்துக்கள் எனக்கு பிடிக்கும். வேளாராமத்தனை கேவலமாக பேசலை. அவன் எழுத்தாளன்னு கேட்கல. கதையை தெரிவிட்டேன்னு எனக்கு தெரியுதுப்பா. அதை நிரூபிப்பான்றேன். இதே தலைமையான கருத்து. நான் நீங்களா சொன்ன ஒரேண்ணா நம்ம எல்லாம் எல்லாம் எனக்கு எல்லா இனத்தில் நண்பர் இருக்காயா. என் ஃப்ரெண்டு அரிஜனை சேர்ந்த ஒருத்தர் என் ரூம்மேட்டு சார். இன்றைக்கி அவன் நீதிபதி சார் திருவண்ணாமலையில். நான் இந்த தனராஜும் ஒரே ரூமில் படிச்சிருந்தோம். இன்னொரு ஃப்ரெண்ட் வெங்கடேசன் இன்றைக்கி ரெவன்யூ செக்ரட்டரி. நாங்கள் ஜாதி வத்தா பழகணும். ஜாதி வத்தா பேசி இளையராஜா எங்கள் வீட்டில் தங்குவார் சார். இன்றைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட போடுவோம் சார் அவருக்கு.